ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ அவங்களோட கூகுள் டைலர் ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய பேருக்கு சடனாக அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். பழைய இன்டர்ஃபேஸுக்கும் புது இன்டர்ஃபேஸுக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசமா இருக்கு. அண்ட் சில பேர்த்துக்கு அந்த புது இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருந்தாலும் அண்ட் பல பேர்த்துக்கு அந்த இன்டர்ஃபேஸ் பிடிக்கல, டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா வந்து சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸை திடீர்னு ஆப்பில் யூஏ வந்து சேஞ்ச் ஆன உடனே என்னடா இது இப்படி இருக்கு, பழசு தான் நல்லா இருக்கு, புதுசு நல்லாவே இல்லடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருக்கு, நானே வந்து கேட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோல இந்த புது டைலர் நீங்க யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, எனக்கு அந்த பழைய யூஐ தான் வேணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அல்லது உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதுல கூகுள் டைலர் அந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அல்லது கீழே எங்கேயாவது உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தாலே நீங்க லேட்டஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகி பழைய யூஐ தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாதிரி எனக்கு அந்த புது யூஐ யூஸ் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை, சிம்பிளா பிளே ஸ்டோர்ல போய் அந்த போன் டைலர் ஆப்பா அப்டேட் பண்ணாலே வந்து போதும். புது யூஐக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். வேணாம்னா அப்டேட் அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய யூஐ வந்துடும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த புது யூஐ பிடிச்சிருக்கு, பிடிக்கல, கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்கேன்.